அண்மை செய்தியை பார்க்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி அன்று நெடுந்தீவு அருகே சிறைப்பிடிக்கப்பட்ட 23 மீனவர்களில் 20 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். 3 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ் வணக்கம். இந்த 20 மீனவர்களும் எப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த நவம்பர் 10ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகு அதே போல 23 மீனவர்களை இலங்கை கடற்படை நெடுந்தீவு பகுதி வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்திற்காக கைது செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் அனைவரையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்திருந்தது. இந்த நிலையில் இன்று 3ஆம் தேதி மீனவர்களின் 2வது காவல் நீட்டிப்பு நிறைவடைந்து மீனவர்கள் மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த யாழ் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுபாகரன் இந்த வழக்கு விசாரணையின் போது 23 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் 6 வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட 2 வழக்கு தொடர்பாக அந்த 20 மீனவர்களை விடுவித்ததோடு 2 முறை கைது செய்யப்பட்ட அந்த படகு ஓட்டிகள் 3 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து அவர்களுக்கு தீர்ப்பளித்தார். தொடர்ச்சியாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மீன் பிடிப்பதற்காக செல்லக்கூடிய மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வதும் அவர்களை விடுதலை செய்வதும் வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழலில் சமீப நாட்களாக எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் 2 முறை கைது செய்யப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு 6 மாதம் அல்லது 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிப்பதற்காக சென்ற மீனவர்கள் 23 பேர் 20 மீனவர்களை விடுதலை செய்வதோடு 2வது முறையாக கடல் தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி கைது செய்யப்பட்ட படகோட்டிகளுக்கு மீண்டும் இலங்கை நீதிமன்றமானது 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கக்கூடிய சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.